மிளகாய் காரத்துக்கு ஒரு 3 மிளகாய், தேங்காய், உப்பு மாங்காய், உப்பில் போட்ட மாங்காய் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் தேங்காய் எடுத்துக்கோங்க. எல்லாமே 3மே மிக்சியில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாவும் தேங்காயும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சுட்டு அந்த மாங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. உப்பு போடாதீங்க, ஏன்னா ஏற்கனவே உப்பில் போட்ட மாங்காய் தான், ஆனால் உப்பு போட்டுக்காதீங்க கடைசி வரலுமே. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் 2 கரண்டி, புளிப்பில்லாத தயிர் 2 கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான சாதம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு. எண்ணெய், சாதம், சுடு சாதம், எண்ணெய், மாங்காய் பச்சடி, கடிச்சிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை வெங்காயம், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை